சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம மனோஜும் ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க சுதா வந்து. அதனால் விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. யாராவது நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்களா? இது சும்மா பார்ட்டி தானே, அதை விட்டுட்டு நம்ம கிண்டலெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சுதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சுதா சொல்ல சொல்ல கேட்காம விஜயவை ரொம்பவே வற்புறுத்ததுனால அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. வந்தவங்க எல்லாரும் இவங்க ஒரு டான்ஸர் தானே, ஆட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. குடிக்காரவங்க முன்னாடி ஆடுற பொம்பளையா நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே இங்கே ஏண்டா வந்தாங்கன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படிக்காத ஒரு இவங்க ஆனால் எல்லாரும் முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு சுதா ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியும் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களால் தான் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆண்டி யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டு நடந்ததுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீடு பிடிக்கல போல இருக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகலை, அதனால் அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க, மற்றபடி வேறு எந்த காரணமும் இருந்திருக்காது. அவங்க எந்த மனநிலைமையில் இந்த வீட்டுக்கு வந்தாங்க எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்கள டான்ஸ் ஆட சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அந்த வீட்டில் எல்லாருமே என்ன ரொம்ப அக்கறையாக பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டியான்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஆனால் அந்த வீட்டில் காஃபி குடிக்கிற வரைக்கும் தூங்க போகிற வரைக்குமே என்ன ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீடு இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தா நீங்கள் இப்படி ஆன்ட்டியை இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே வெல்கம் பண்ணுறதை பற்றி ஒரு கிளாஸை எடுத்துகிட்ருக்காங்க ஸ்வேதா இருந்துட்டு. முத்துவும் நம்ம காருக்குள்ளே வரவங்கள வெல்கம் பண்ணி தான் வர வைக்கும். அதே மாதிரி போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் தேங்க் பண்ணால் ஆனால் வெல்கம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு கிளாஸும். எல்லாருமே முத்து பண்ணுற காமெடி எல்லாத்தையும் பார்த்து சிரித்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் அவங்களுடைய பேர், அவங்க ப்ரொஃபஷ்னலு, இப்படி எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவே இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரமாகவே இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரமேஷ் ஸ்ருதியும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே, நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்க வந்திருக்கீங்களா? நாங்கள் அதுக்காக வரல ஸ்வேதா, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்காத, முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ரவியும் ஸ்ருதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்வதி ஆண்டியோட வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம், அங்கேயும் வரலன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியும், கண்டிப்பாக மனோஜோட ஷோரூமுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் என்னால் தான், வீட்டில் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. வீடு நடந்தது நடந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தை இருந்துட்டு, நாங்கள் போய் அம்மாவை கூப்பிட்டுக்கிறோம், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மனோஜும் நம்ம ரோகிணியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எலி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பூனையும் எலியும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, அதனால் அந்த பூனை வந்து எலியை பிடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நீ நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மனோஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நான் யாரும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது, யார் என்னென்னு பார்த்தா நம்ம விஜயாவை பார்த்த உடனே மனோஜ் வந்துட்டு ரோகிணியை போய் மறைஞ்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பெட்டியும் கைமா வந்த உடனே என்னாச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் இங்கேயே இருக்கிறேன், அவங்க பேசுகிற லாங்குவேஜும் அவங்களுடைய சாப்பாடும் ஐயோ சுத்தமாக செட் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நானே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கிட்டு இருக்கேன், பரவாயில்ல அந்த கஷ்டத்தில் நானும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் கிட்ட அவங்கள போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்ல, அந்த கேப்பில் நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜய் சொன்ன உடனே நம்ம ரோகிணியும் பேகை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு மனோஜை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்னடா பாத்ரூமில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸுங்க யாருன்னா பண்ண வேலையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயாவுக்காக ஜீவாவும் நம்ம சந்தோஷம் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.